மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னுடைய தொகுதிக்குட்பட்ட பொன்னேரி தாலுகாவை பிரிக்க வேண்டும் என்று பல நாளுக்காக நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். இதே சட்டமன்றத்தில் கூட பல முறை அதை வலியுறுத்தி இருக்கின்றேன். ஆனால் இதுவரை அதை முடியவில்லை, அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரை கேட்கும்போது என்னுடைய பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற நிதி அமைச்சரிடம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்கிறார்கள். இருவரும் ஒன்றாக இணைபிரியாத நண்பர்கள், பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், அருகருகே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள். ஆக ஒரு 5 நிமிடம் செலவு செய்து எனக்கு அந்த தாலுகாவை பிரித்து தர வேண்டும். அந்த தாலுகா 650 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அது மட்டும் இல்லை, 232 ஊராட்சிகளை கொண்டது, 2 பேரூராட்சிகளை கொண்டது, ஒரு நகராட்சியை கொண்டது. மக்கள் தொகையும் ஏறக்குறைய 7 to 8 லட்சம் மக்கள் தொகையை கொண்டது. ஆகவே சில மாவட்டங்கள், புதியதாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் கூட அவ்வளவு ஊராட்சிகள் இல்லை என்பதை நான் அறிகிறேன். 8-9 மாவட்டங்களில் 200க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளே இல்லை. ஆனால் ஒரு தாலுகாவில் இவ்வளவு ஊராட்சிகள் இருந்து பெரிய பணிச்சுமை, அரசினுடைய திட்டங்கள் மக்களை அடைவதில் ஏகப்பட்ட சிரமம் இருக்கிறது. ஆகவே பக்கத்தில் இருக்கிற நம்முடைய நிதி அமைச்சர் நிதி ஒதுக்கி தந்தால் நிச்சயமாக அதை நிறைவேற்றப்படும் என்ற நிலை இருக்கிறது. பக்கத்தில் இருக்கின்ற நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரிடம் சொல்லி அதற்கான முன்னெடுப்பை நடவடிக்கை எடுப்பாரா என்று தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சுதர்சனனுடைய கோரிக்கை இந்த மன்றத்தில் பல உறுப்பினர்களால் அவர்களுடைய தொகுதியினுடைய சார்பிலே பல கட்டங்களிலே முன்மொழியப்படுவதை இந்த பேரவையிலே நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். எனவே அவர்கள் வருவாய்த்துறையிலிருந்து இதற்கான முன்மொழிவுகளெல்லாம் அவர்கள் சரியான முறையிலே அதை உருவாக்கி அரசனுடைய நிதிநிலையும் நாம் கருத்திலே கொண்டு அவருடைய கோரிக்கை மாத்திரமல்லாமல் அனைத்து உறுப்பினருடைய கோரிக்கையும் கருத்திலே கொண்டு அது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் எடுத்துச் செல்வேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதையும் கனிவோடு கவனிக்கக்கூடியவர். அவருடைய அந்த கனிவான அணுகுமுறையின் காரணமாகத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதல்வர்கள் அவர்களோடு பேசி இன்றைக்கு அவர்களுடைய மாநில முதல்வருடைய கூட்டத்தை மிக சிறப்பான வகையிலே அவர்கள் இன்றைக்கு ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறமையும் மிகுந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்களுடைய கோரிக்கையும் கனிவோடு உரிய முறையில் அது கவனிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.